நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட், இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வெங்கட், இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அதிகாலையில் தொடங்கி 8-9 மணி வரைக்குமே நடக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 7 மணி ஆச்சு. இன்னுமே பெரிய சைஸ் குட்டிகள் நிற்கிது. சின்ன சைஸ் குட்டிகள் நான் நேற்றே சொன்ன மாதிரி, அதை ஏற்கனவே நான் எப்பவும் வழக்கமாக சொல்கிற மாதிரி 8-9 மணிக்கெல்லாமே காலி ஆகிடுச்சு. மேக்சிமம் நம்மளே ஒரு 300 குட்டி 400 குட்டி வெளியில் எடுத்துடுறோம். அங்கேருந்து வேற ஆள் வாங்கிட்டு வர்றதோ இல்லை அவங்களே எடுத்துகிட்டு வர்றதோ இங்கே வரும் சந்தைக்கு, அதை நம்ம அங்கேயே எடுத்துடுறோம். அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலர் எடுத்துடுறாங்க. அது போக மிச்சம் ஒரு 1500 குட்டி வரைக்குமே சின்ன குட்டிகள் வந்தது. அதுவுமே காலி ஆயிடுச்சு. சின்ன குட்டின்னு நான் சொல்றது 10 to 15 சைஸ் குட்டி, அதெல்லாம் 8 மணிக்கே காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகள் தான் இருக்கு. இதெல்லாம் 20 ரூபாய்க்கு மேலதான். இதுலயுமே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய குட்டி எடுத்திருப்பாங்க. ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற குட்டி தான் இது. மீடியமா இருக்கிற குட்டியே இந்த சைஸ் இருக்கு. ஸோ எல்லாமே 20 ரூபாய்க்கு மேலதான். 20 ரூபாய்க்கு உள்ள கிடையாது. 20 to 25க்குள்ள. லைவ் வெயிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். 20 to 25க்குள்ள. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ప్రతి శుక్రవారం జరుగుతుంది. ఈ గూడూరు సంతలో ఈ రోజు చిన్నపిల్లలు నైట్ అయిపోయినాయి. ఒక 9 గంటలకు 8-9 గంటలు అయిపోయినాయి. ఇప్పుడు ఉండేటి ఏం చూస్తే ఈ సైజుగా పెద్ద సైజు పిల్లలుగా ఉన్నాయి. ఇవన్నీ 20,000కి పైన జత చెప్తున్నారు. 20 నుంచి 25. జనరల్ గా పిల్లలు ఎంత మాత్రం వచ్చినాయంటే ఒక అందుకు మీడియం కూడా వచ్చినాయి. ఇంకా జాస్తి వచ్చినాయని చెప్పిన వాళ్ళు ధరలు కొంచెం జాస్తిగానే ఉన్నాయి. ఇప్పుడు నిల్చున్నాయి కాబట్టి ఇంకేదైనా ధరలు తగ్గినంటే ఇంకా కొంచెం తర్వాత నిల్చుంటే అదే జనాలు తీసేవాళ్ళు ఎవరు లేరు అనుకుంటే అప్పుడు కొంచెం తగ్గొచ్చు. అయితే జనాలు ఉన్నారు కాబట్టి తగ్గేదానికి పెద్దగా ఛాన్స్ లేదు. ఫ్రెండ్స్, మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసి చూడండి. సబ్స్క్రైబ్ చేసి పక్కన ఉండే బెల్ బటన్ ని క్లిక్ చేయండి. దాంతో కూడా మీ ఫ్రెండ్స్ కి ஷேர் చేయండి. நண்பர்கள், இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 25 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 21,000, 22 அந்த மாதிரி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னுமே கொஞ்ச நேரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா வேறும் வாங்கறதுக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குறையும். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1-2 அந்த பெரிய சைஸ் எடுக்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க. பேலன்ஸ் நிக்கிறதா நிக்கும். இது 24,000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 24 ரூபா சொன்னாலுமே ஃபைனல் கிடையாது. வேலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவுமே 20,000க்கு மேல ஒரு 1000 ரூபா வச்சா கூட முடிஞ்சிடும். மொத்தமா எடுத்தா நான் சொல்றது 1-2ன்னு பிரிச்சு கேட்டா அது రేటు వేరే. ఇట్ని జత 24,000 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు. మనం 1-2 తనిఖీ తీసినామంటే రేటు జాస్తి చెప్తారు. నేను చెప్పేది లాట్ రేటు. ఈ 20 చెప్తున్నారు. ఇవి కూడా 21-22 ఫైనల్ అయిపోతాయి. இங்க ஒரு பேட்ச் நிக்குது. இது கூட அதே மாதிரி தான். எல்லாம் ஒரே சைஸ்ல தான் இருக்கு. எல்லாம் 20 to 25 கிலோ ரேஞ்சில இருக்கு. ரேட்டுமே அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசினா ஒரு 22-21 அந்த மாதிரி வரும். ஆனா லைவ் வெயிட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 to 25 கிலோ, 24-25 அந்த ரேஞ்சில இருக்கும். எல்லாம் குட்டிகள் எல்லாமே நீட்டு போக்கு இருக்கு. நல்ல உயரம் இருக்கு. ఫ్రంట్ సీట్ ని కూడా అదే మాదిరిగా చెప్తున్నారు. 20 నుంచి 25 లోగా ఇది ఫైనల్ అవును. లైవ్ వెయిట్ కూడా అంతే 24-25 ఆ మరి ఉండొచ్చు. 30 కిలో వస్తాయంటున్నారు. అంత మాత్రం రాదు. యావరేజ్ 25 కిలో 24 కిలో రావచ్చు. ఈడ ఒక బ్యాచ్ ఉంది. ఇది కూడా అదే మాదిరిగా చెప్తా ఉన్నారు. ఈ కూడా బాగా లెంత్ ఉంది. పిల్లలు హైట్ ఉంది, లెంత్ ఉంది. నార్మల్ గా మనం 1-2 అయితే రేటు జాస్తి అవుతాయి. ప్లాట్ ముందు అయితే రేటు తగ్గొచ్చు. ఇది ఒక 20,000 ఆ மாதிரி ఫైనల్ గా అవ్వచ్చు. 20,000 పైన చెప్తున్నారు. நண்பர்களே, இது கூட ஏறக்குறைய 20,000 மேலதான் சொல்றாங்க. 20 ரூபா வந்தா முடியும் லாட் ரேட்ல. இது நீட்டு போக்கு இருக்கு. குட்டிங்க உயரம் இருக்கு. இப்ப நான் 4 பேட்ச் காட்டினேன். 4 பேட்சுமே ஏறக்குறைய ஒரே சைஸ் தான். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இதுல இருக்கிறதும் அதே மாதிரிதான். ఎంత చెప్తున్నారా? మాట్లాడితే తగ్గొచ్చు. 26,000 చెప్తున్నారు.
நண்பர்கள் இது கூட 26,000 சொல்றாங்களாம். ஆனா அதான் நான் சொன்ன மாதிரி 20 to 25 அந்த ரேஞ்சில் வந்து முடியும். 22, 21 அந்த ரேஞ்சில் முடியும். லைவ் வெயிட்டும் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி 24, 25 அந்த மாதிரி வரும். இப்போ 4 பேட்சுமே ஒரே சைஸ் தான். இங்க ஒரு பேட்ச் இருக்கு, இதுவுமே அதே மாதிரி தான். ஒரு துளி சின்னது 20 ரூபாய்க்கு ஃபைனலா இதை வந்து கொடுப்பாங்க. இதுவுமே 21,500 அந்த மாதிரி தான் சொல்லிட்டு ఫ్రెండ్స్. ఈ కూడా ఈడొక బ్యాచ్ ఉంది, ఇది కూడా 21.5 చెప్తున్నారు. 20,000కి అయితే ఫైనల్ అయిపోతాయి. ఎంత కడుతున్నారు, ఎంత చెప్తున్నారు, ఎంత కడుతున్నారు? ఒక్కటేనా? ఎంత అడిగినారా? తెలుగులో చెప్పు, ఎంత கடி? தமிழ் தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க. எவ்வளவு கேக்குறாங்க? எவ்வளவு கேக்குறாங்க? 12,000 கேக்குறாங்க. ஒரு குட்டி மட்டும் கேக்குறீங்களா? நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? ஒரு குட்டின்றதுனால அப்படி சொல்றாங்க. மொத்தம் இல்ல, அது ஒரு குட்டி 2 லாட்ல கட்டிங்கன்னா நீங்க 10,000 கொடுப்பாங்க. ஒரு குட்டின்றதுனால அப்படி சொல்றாங்க. நண்பர்கள் அவங்க ஒரு குட்டி மட்டும் விலை கட்டுக்கிறாங்க. இந்த குட்டியானா 12,000 கம்மி தர மாட்டேன்னு சொல்றாங்க. 10,000 கேக்குறாங்க. குட்டி தாலிக்கு சின்னதா தான் இருக்கு, ஆனா மூஞ்சி கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல கேக்குறேன். இப்போ இரும் கேட்டு பார்க்கலாம். ఫ్రెండ్స్ ఇది ఒక్కటి మొత్తం అడుగుతున్నారంట, 12,000 చెప్తున్నారు. వీళ్ళు 10,000కి అడిగినారంట. இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், ஆனா எடுத்து வச்சிருக்காங்க. ஆள் இல்லை இங்க. 3 குட்டி கடைசியில நிக்குது. 6,000 தான் கொடுத்துருவாரு. 19 ரூபா சொல்றாரு. 18 ரூபா வந்தா கொடுத்துருவாரு. 18, 17 அந்த மாதிரி. அண்ணா నువ్వు అడుగునా? 18,500 చెప్పినా. నువ్వు అడుగు. పిల్ల 6,000 మీద చెప్తున్నాడు లాస్ట్ కాబట్టి. எந்த ஊர்னா உங்களது? எல்லா ஊரா? 46,000. 4 சேர்த்து 46,000க்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு ஜோடி 23,000. லாட் ரேட்ல போது நான் சொன்ன மாதிரி 20, 20,500 அந்த மாதிரி முடியும். இது இவங்க 4 సెలెక్ట్ பண்ணி எடுத்திருக்காங்க. నువ్వు చెప్పి నేను తప్పు చెప్పలే. నీ వస్తువు నువ్వు చెప్పిన వాళ్ళు రాననేటప్పుడు నేనేం చేసేవాళ్ళని చెప్పి 24,000 கேட்டோம். நீங்க வந்து ரேட்டு 20,000க்கு மேல வரல. குட்டி இப்ப பாருங்க இறக்குன பிறகு எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் குட்டி நல்ல குட்டி தான், அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்லல. 20,000 వరకు కేటో. ఎన్ని పిల్లలు నా జత ఎంత పడినాయినా? ఎన్ని పిల్లలు జత ఎంత కొన్నారు? ఎంత? 17,500 ஜோடின்னு சொல்லிட்டு 10 குட்டி எடுத்திருக்காங்க. సెలెక్ట్ பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதுலயுமே చిన్నయ్యా? ఏం చిన్నయ్య చూస్తున్నారు? ఇది వాళ్ళు నచ్చినట్టు 10 దీంట్లో எது வேணாலும் எடுத்துக்கலாமா? அவங்க కొంచెం క్వాలిటీ பார்த்து எடுக்கிறாங்க. 10 పిల్లలు ఆయన నచ్చినట్టు జత 17,500 ఇచ్చినారంట. ఆయన వాళ్ళు మార్క్ చేసుకుంటున్నారు ఎత్తి. ఇది ఒక్కటే 19,500 పడిందండి. இந்த குட்டி நைட்டு 19,200 முடிஞ்சிச்சு. திரும்ப வச்சிருக்கிறாங்க. ஏன்னு தெரியல. ஏன் அவ்வளோ అయిపోయిందిలే అయ్యా? 19,200 అయిందా నైట్? అదేమైంది? అప్ప ఆడికొచ్చి ఇస్తానన్నారా? అప్ప 2 రోజులు దాలా? 2 రోజులు వాళ్ళ ఇంట్లో ఉండమల్లా. நண்பர்கள் நைட்டே முடிஞ்சிச்சுது. 19,200 சொல்லிட்டு மொத்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கடன் 2 நாள் பொத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். இவங்க தரமாட்டேன்ட்டாங்க. పిల్లలు మొత్తం 100 పిల్లలు జత 19,200 నైట్ అయింది. వాళ్ళు అప్పడినారని సీలేదంటే ఇప్పుడు 18,700 ఫైనల్ అయినాయి. అన్ని 20 కిలోలకు పైన వస్తాయి. యావరేజ్ ముందు 20 తగ్గవి. நண்பர்களே ஆவரேஜ் மேல 20 கிலோவுக்கு கம்மி வராது. ஆனா நைட்டு கடன் கட்டுறதுனால 19,200 தரல. இப்ப ஜோடி 18,700 முடிஞ்சிச்சான். இது வேற ஆள் எடுத்திருக்காங்க.
ஜோடி 20,000 ரூபாய். இது ஒரிஜினல் உங்கள் குட்டி தான். கொஞ்சம் சைனிங் கம்மியா இருக்குது. பால் அதாவது பால் மறந்துட்டு இல்ல, தாயாட்டுல இருந்து பிரிச்சு இவங்க தனியா மேய்ச்சிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கு. இன்னும் போக போக சைனிங் வந்துடும். இது ஜோடி 20,000 ரூபாய். 20,000க்கு నేను అప్పుడే అడిగినా. ఈలే ఎండెక్కినాక ఇచ్చినారు అంతే. పెంచి పిల్లలు జత 20,000 అని ఇచ్చినారు. యావరేజ్ మీద 20 కిలోలు పైన ఉంటాయి. మనం నైట్ 20,000 అడిగినాం. ఇప్పుడు మళ్ళీ ఇచ్చినారు. సరిపోయిందా? కట్టి